பைபிள் சவாலின் 141வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று எஸ்தர் 1 முதல் 3 அத்தியாயங்கள் மறைந்திருக்கும் ஆபத்தையும் தேவனுடைய மறைமுக திட்டத்தையும் காட்டுகிறது. தேவனுடைய மக்களுக்கான முக்கியமான நேரத்தில் எஸ்தர் ஒரு முக்கிய இடத்தில் வைக்கப்படுகிறார். அதே சமயம் மொர்தெகாய் விசுவாசத்துடன் நிற்கிறார். ஆனால் ஹாமானின் அகந்தையும் வெறுப்பும் யூத மக்களுக்கு ஆபத்தை உருவாக்குகிறது. இந்த அத்தியாயங்களில் தேவனுடைய பெயர் நேரடியாக குறிப்பிடப்படாவிட்டாலும் அவரது வழிநடத்தல் பின்னணியில் தெளிவாக செயல்படுகிறது. தேவன் அமைதியாக இருப்பது போல தோன்றினாலும் அவர் கட்டுப்பாட்டில் இருக்கிறார் என்பதை இது நினைவூட்டுகிறது. நமது சூழ்நிலைகளுக்கும் தேவனுடைய பெரிய நோக்கம் இருக்கலாம். இன்று அவரது மறைந்திருக்கும் கரத்தை நம்பி ஆரம்பிப்போம். Welcome to day 141 of the Bible Challenge. Today's reading from Esther chapter 1 to 3 introduces a time of hidden danger and divine preparation. Queen Esther is placed in a position of influence during a critical moment for God's people, while Mordecai remains faithful and discerning. At the same time, Haman's pride and hatred begin to threaten the Jewish nation. Though God's name is not directly mentioned in these books, His guidance can clearly be seen working behind the scenes. This reminds us that even when God seems silent, He is still in control and preparing the way. Our position and circumstances may have a greater purpose than we realize. Let us begin today trusting in God's unseen hand. எஸ்தர் அதிகாரம் 1. Esther chapter 1. வசனம் 1. இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேருவின் நாட்களிலே சம்பவித்ததாவது. Verse 1. Now it came to pass in the days of Ahasuerus. This is Ahasuerus which reigned from India even unto Ethiopia, over 107 provinces. வசனம் 2. ராஜாவாகிய அகாஸ்வேரு சூசான் அரமனையிலிருக்கிற தன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தான். Verse 2. That in those days, when the king Ahasuerus sat on the throne of his kingdom, which was in Shushan the palace. வசனம் 3. அவன் தன் ராஜ்யபாரத்தின் 3ஆம் வருஷத்திலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் விருந்து பண்ணினான். அப்பொழுது பெர்சியா மேதியா தேசங்களிலுள்ள மகத்தானவர்களும் நாடுகளின் அதிபதிகளும் பிரபுக்களும் அவன் சமூகத்தில் வந்திருந்தார்கள். Verse 3. In the 3rd year of his reign, he made a feast unto all his princes and his servants, the power of Persia and Media, the nobles and princes of the provinces, being before him. வசனம் 4. அவன் தன் ராஜ்யத்தின் மகிமையான ஐசுவரியத்தையும் தன் மகத்துவத்தின் சிறந்த பிரதாபத்தையும் அநேக நாளாகிய 180 நாளளவும் விளங்கச் செய்து கொண்டிருந்தான். Verse 4. When he showed the riches of his glorious kingdom and the honor of his excellent majesty many days, even 140 days. வசனம் 5. அந்த நாட்கள் முடிந்தபோது ராஜா சூசான் அரமனையில் வந்திருந்த பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் உள்ள சமஸ்த ஜனங்களுக்கும் ராஜ அரமனையைச் சேர்ந்த சிங்காரத் தோட்டத்தில் உள்ள மண்டபத்தில் 7 நாள் விருந்து செய்வித்தான். Verse 5. And when these days were expired, the king made a feast unto all the people that were present in Shushan the palace, both unto great and small, 7 days, in the court of the garden of the king's palace. வசனம் 6. அங்கே வெண்கல தூண்களின் மேலுள்ள வெள்ளி வளையங்களில் மெல்லிய நூலும் சிவப்பு நூலுமான கயிறுகளால் வெள்ளையும் பச்சையும் இளநீலமுமாகிய தொங்குதிரைகள் விதானித்திருந்தது. சிவப்பும் நீலமும் வெள்ளையும் கருப்புமான கற்கள் பதித்திருந்த தளவரிசையின் மேல் பொற்சரிகையும் வெள்ளிச்சரிகையுமான மெத்தைகள் வைக்கப்பட்டிருந்தது. Verse 6. Where were white, green, and blue hangings,
fastened with cords of fine linen and purple to silver rings and pillars of marble. The beds were of gold and silver, upon a pavement of red, and blue, and white, and black marble. வசனம் 7. பொன்னால் செய்யப்பட்ட நானாவித பாத்திரங்களிலே பானம் கொடுக்கப்பட்டது. முதல் தரமான திராட்சரசம் ராஜஸ்திதிக்கு ஏற்க பரிபூரணமாய் பரிமாறப்பட்டது. Verse 7. And they gave them drink in vessels of gold, the vessels being diverse one from another, and royal wine in abundance, according to the state of the king. வசனம் 8. அவரவருடைய மனதின்படியே செய்யலாம் என்று ராஜா தன் அரமனையின் பெரிய மனுஷருக்கெல்லாம் கட்டளையிட்டிருந்தபடியினால் முறைப்படி பானம் பண்ணினார்கள், ஒருவனும் பலவந்தம் பண்ணவில்லை. Verse 8. And the drinking was according to the law, none did compel, for so the king had appointed to all the officers of his house, that they should do according to every man's pleasure. வசனம் 9. ராஜஸ்திரியாகிய வஸ்தியும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் அரமனையிலே ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து செய்தாள். Verse 9. Also Vasti the queen made a feast for the women in the royal house which belonged to King Ahasuerus. வசனம் 10. 7ஆம் நாளிலே ராஜா திராட்சரசத்தினால் களிப்பாயிருக்கும் போது மகாரூபவதியாயிருந்த ராஜஸ்திரியாகிய வஸ்தியின் செழுந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜகிரீடம் தரிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டுமென்று. Verse 10. On the 7th day, when the heart of the king was merry with wine, he commanded Mehuman, Biztha, Harbon, Bigtha, and Abagtha, Zethar, and Carcass, the 7 chamberlains that served in the presence of Ahasuerus the king. வசனம் 11. ராஜாவாகிய அகாஸ்வேருவின் சமூகத்தில் சேவிக்கிற மெகுமான், பிஸ்தா, அர்போனா, பிக்தா, அபக்தா, சேதார், கர்காஸ் என்னும் 7 பிரதானிகளுக்கும் கட்டளையிட்டான். Verse 11. To bring Vasti the queen before the king with the crown royal, to show the people and the princes her beauty, for she was fair to look on. வசனம் 12. ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லியனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்திரியாகிய வஸ்தி வரமாட்டேன் என்றாள். அப்பொழுது ராஜா கடுங்கோபமடைந்து தனக்குள்ளே மூர்க்கவெறி கொண்டான். Verse 12. But the queen Vasti refused to come at the king's commandment by his chamberlains. Therefore was the king very wroth, and his anger burned in him. வசனம் 13. அச்சமயத்தில் ராஜசமுகத்தை தரிசிக்கிறவர்களும் ராஜ்யத்தின் முதல் ஆசனங்களில் உட்காருகிறவர்களுமான கர்ஷேனா, சேதார், அத்மாதா, தர்ஷீஸ், மேரேஸ், மர்சேனா, மெமுகான் என்னும் பெர்ஷியர் மேதியருடைய 7 பிரபுக்களும் அவன் சமீபத்தில் இருந்தார்கள். Verse 13. Then the king said to the wise men, which knew the times, for so was the king's manner toward all that knew law and judgment. வசனம் 14. ராஜா நியாயப்பிரமாணத்தையும் ராஜநீதியையும் அறிந்தவர்களிடத்தில் பேசுவது தனக்கு வழக்கமானபடியால் காலாகால வர்த்தமானங்களை அறிந்த பண்டிதர்களை நோக்கி. Verse 14. And the next unto him was Kashina, Shetha, Admatha, Tarshish, Mears, Marsena, and Memucan, the 7 princes of Persia and Media, which saw the king's face, and which sat the first in the kingdom. வசனம் 15. ராஜாவாகிய அகாஸ்வேரு பிரதானிகள் மூலமாய் சொல்லியனுப்பின கட்டளையின்படி ராஜஸ்திரியாகிய வஸ்தி செய்யாமற்போனது நிமித்தம் தேசச் சட்டத்தின்படி அவளுக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டான். Verse 15. What shall we do unto the queen Vasti according to law? Because she hath not performed the commandment of the king Ahasuerus by the chamberlains. வசனம் 16.
அப்பொழுது மெமுகான் ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும் முன்னே பிரதியுத்தரமாக, ராஜஸ்திரியாகிய வஸ்தி ராஜாவுக்கு மாத்திரம் அல்ல, ராஜாவாகிய அகாஸ்வேருவினுடைய சகல நாடுகளிலும் உள்ள சகல பிரபுக்களுக்கும் சகல ஜனங்களுக்கும் கூட அநியாயம் செய்தாள். Verse 16. And Memucan answered before the king and the princes, Vasti the queen hath not done wrong to the king only, but also to all the princes, and to all the people that are in all the provinces of the king Ahasuerus. வசனம் 17. ராஜாவாகிய அகாஸ்வேரு ராஜஸ்திரியாகிய வஸ்தியை தமக்கு முன்பாக அழைத்து வரச் சொன்னபோது, அவள் வரமாட்டோம் என்கிற செய்தி எல்லா ஸ்திரீகளுக்கும் பிரசித்தமானாள். அவர்களும் தங்கள் புருஷரை தங்கள் பார்வையில் அற்பமாய் எண்ணுவார்கள். Verse 17. For this deed of the queen shall come abroad unto all women, so that they shall despise their husbands in their eyes. When it shall be reported, the king Ahasuerus commanded Vasti the queen to be brought in before him. But she came not. வசனம் 18. இன்றைய தினமே பெர்சியாவிலும் மேதியாவிலும் உள்ள பிரபுக்களின் ஸ்திரீகள் ராஜஸ்திரியின் செய்தியை கேட்கும் போது, ராஜாவின் பிரபுக்களுக்கெல்லாம் அப்படியே சொல்லுவார்கள், மிகுந்த அசட்டையும் எரிச்சலும் விளையும். Verse 18. Likewise shall the ladies of Persia and Media say this day unto all the king's princes, which have heard of the deed of the queen. Thus shall there arise too much contempt and wrath. வசனம் 19. ராஜாவுக்கு சம்மதியாயிருந்தால் வஸ்தி இனி ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு முன்பாக வரக்கூடாது என்றும், அவளுடைய ராஜமேன்மையை அவளை பார்க்கிலும் உத்தமியாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்றும், அவரால் ஒரு ராஜகட்டளை பிறந்து அது மீறப்படாதபடிக்கு பெர்சியாவுக்கும் மேதியாவுக்கும் உரிய தேச சட்டத்திலும் எழுதப்பட வேண்டும். Verse 19. If it please the king, let there go a royal commandment from him, and let it be written among the laws of the Persians and the Medes, that it be not altered, that Vasti come no more before King Ahasuerus, and let the king give a royal estate unto another that is better than she. வசனம் 20. இப்படி ராஜா தீர்த்த காரியம் தமது விஸ்தீரணமான ராஜ்யமெங்கும் கேட்கப்படும்போது, பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் உள்ள எல்லா ஸ்திரீகளும் தங்கள் புருஷரை கனம் பண்ணுவார்கள் என்றான். Verse 20. And when the king's decree which he shall make shall be published throughout all his empire, for it is great, all the wives shall give to their husbands honor, both to great and small. வசனம் 21. இந்த வார்த்தை ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும் நலமாய் தோன்றினதினால் ராஜா மெமுகானுடைய வார்த்தையின்படியே செய்து. Verse 21. And the saying pleased the king and the princes, and the king did according to the word of Memucan. வசனம் 22. எந்த புருஷனும் தன் வீட்டுக்கு தானே அதிகாரியாயிருக்க வேண்டும் என்றும், இதை அந்தந்த ஜனங்களுடைய பாஷையிலே பிரசித்தம் பண்ண வேண்டும் என்றும், அந்தந்த நாட்டில் வழங்குகிற அட்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசுகிற பாஷையிலும் ராஜாவின் சகல நாடுகளுக்கும் கட்டளை எழுதி அனுப்பினான். Verse 22. For he sent letters into all the king's provinces, into every province according to the writing thereof, and to every people after their language, that every man should bear rule in his own house, and that it should be published according to the language of every people. எஸ்தர் அதிகாரம் 2. Esther chapter 2. வசனம் 1. இவைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேருவின் உக்கிரம் தணிந்தபோது அவன் வஸ்தியையும் அவள் செய்ததையும் அவளை குறித்து தீர்மானிக்கப்பட்டதையும் நினைத்தான். Verse 1. After these things, when the wrath of King Ahasuerus was appeased, he remembered Vasti, and what she had done, and what was decreed against her. வசனம் 2. அப்பொழுது ராஜாவை சேவிக்கிற அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி,
ரூபவதிகளாயிருக்கிற கன்னிப்பெண்களை ராஜாவுக்காக தேட வேண்டும். Verse 2. Then said the king's servants that ministered unto him, Let there be fair young virgins sought for the king. வசனம் 3. அதற்காக ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் நாடுகளிலெல்லாம் விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டும். இவர்கள் ரூபவதிகளாயிருக்கிற சகல கன்னிப்பெண்களையும் கூட்டி சூசான் அரமனையிலிருக்கிற கன்னிமாடத்துக்கு அழைத்து வந்து ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாயின் வசத்திலே ஒப்புவிக்க வேண்டும். அவர்களுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். Verse 3. And let the king appoint officers in all the provinces of his kingdom, that they may gather together all the fair young virgins unto Shushan the palace, to the house of the women, unto the custody of Haggai the king's chamberlain, keeper of the women, and let their things for purification be given them. வசனம் 4. அப்பொழுது ராஜாவின் கண்களுக்கு பிரியமான கன்னி வஸ்திக்கு பதிலாக பட்டத்து ஸ்திரீயாக வேண்டும் என்றார்கள். இந்த வார்த்தை ராஜாவுக்கு நலமாய் தோன்றினபடியால் அப்படியே செய்தான். Verse 4. And let the maiden which pleaseth the king be queen instead of Vasti. And the thing pleased the king, and he did so. வசனம் 5. அப்பொழுது சூசான் அரமனையிலே பென்யமீனியனாகிய கீஜின் குமாரன் சீமேயினுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மொர்தெகாய் என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். Verse 5. Now, in Shushan the palace there was a certain Jew, whose name was Mordecai, the son of Jair, the son of Shimei, the son of Kish, a Benjamite. வசனம் 6. அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யூதாவின் ராஜாவாகிய எக்கோனியாவை பிடித்து கொண்டு போகிறபோது அவனோடே கூட எருசலேமிலிருந்து பிடித்து கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாயிருந்தான். Verse 6. Who had been carried away from Jerusalem with the captivity which had been carried away with Jeconiah king of Judah, whom Nebuchadnezzar the king of Babylon had carried away. வசனம் 7. அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அத்சாளை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் செளந்தரியமுடையவளுமாயிருந்தாள். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணமடைந்தபோது மொர்தெகாய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான். Verse 7. And he brought up Hadassah, that is, Esther, his uncle's daughter, for she had neither father nor mother, and the maid was fair and beautiful, whom Mordecai, when her father and mother were dead, took for his own daughter. வசனம் 8. ராஜாவின் கட்டளையும் தீர்மானமும் பிரசித்தமாகி அநேகம் பெண்கள் கூட்டப்பட்டு சூசான் அரமனையிலுள்ள ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்படுகிற போது எஸ்தரும் ராஜாவின் அரமனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டாள். Verse 8. So it came to pass, when the king's commandment and his decree was heard, and when many maidens were gathered together unto Shushan the palace, to the custody of Haggai, that Esther was brought also unto the king's house, to the custody of Haggai, keeper of the women. வசனம் 9. அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாயிருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது. ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும் ராஜ அரமனையிலிருக்கிற 7 தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னிமாடத்தில் சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தான். Verse 9. And the maiden pleased him, and she obtained kindness of him, and he speedily gave her things for purification, with such things as belonged to her, and 7 maidens, which were meet to be given her, out of the king's house. And he preferred her and her maids unto the best place of the house of the women. வசனம் 10.
எஸ்தரோவென்றால் தன் குலத்தையும் தன் பூர்வோத்தரத்தையும் அறிவிக்காதிருந்தாள். மொர்தெகாய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்திருந்தான். Verse 10. Esther had not showed her people nor her kindred, for Mordecai had charged her that she should not show it. வசனம் 11. எஸ்தருடைய சுகசெய்தியையும் அவளுக்கு நடக்கும் காரியத்தையும் அறிய மொர்தெகாய் நாடோறும் கன்னிமாடத்து முற்றத்துக்கு முன்பாக உலாவுவான். Verse 11. And Mordecai walked every day before the court of the women's house, to know how Esther did, and what should become of her. வசனம் 12. ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்தவர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமைப்படி 12 மாதமாகச் செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேருவினிடத்தில் பிரவேசிக்க அவளவளுடைய முறை வருகிறபோது. Verse 12. Now when every maid's turn was come to go into King Ahasuerus, after that she had been 12 months, according to the manner of the women, for so were the days of their purifications accomplished, to wit, 6 months with oil of myrrh, and 6 months with sweet odors, and with other things for the purifying of the women. வசனம் 13. இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பாள். கன்னிமாடத்திலிருந்து தன்னோடே கூட ராஜ அரமனைக்கு போக அவள் தனக்கு வேண்டுமென்று கேட்பவையெல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். Verse 13. Then thus came every maiden unto the king. Whatsoever she desired was given her to go with her out of the house of the women unto the king's house. வசனம் 14. சாயங்காலத்திலே அவள் உள்ளே பிரவேசித்து காலமே அபிமான ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய சாஸ்காசுடைய விசாரிப்புக்குள்ளிருக்கிற ஸ்திரீகளின் 2ஆம் மாடத்துக்கு திரும்பி வருவாள். ராஜா தன்னை விரும்பி பேர் சொல்லி அழைப்பித்தாலொழிய அவள் ஒருபோதும் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்க கூடாது. Verse 14. In the evening she went, and on the morrow she returned into the second house of the women, to the custody of Shashbaz, the king's chamberlain, which kept the concubines. She came in unto the king no more, except the king delighted in her, and that she were called by name. வசனம் 15. மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயேலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமேயல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. Verse 15. Now when the turn of Esther, the daughter of Abihail the uncle of Mordecai, who had taken her for his daughter, was come to go in unto the king, she required nothing but what Hegai the king's chamberlain, the keeper of the women, appointed, and Esther obtained favor in the sight of all them that looked upon her. வசனம் 16. அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய அகாஸ்வேரு அரசாளுகிற 7ஆம் வருஷம் தேபேத் மாதமாகிய 10ஆம் மாதத்திலே ராஜாவினிடத்தில் அரமனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டாள். Verse 16. So Esther was taken unto King Ahasuerus into his house royal in the 10th month, which is the month Tebeth, in the 7th year of his reign. வசனம் 17. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜகிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். Verse 17. And the king loved Esther above all the women, and she obtained grace and favor in his sight more than all the virgins, so that he set the royal crown upon her head, and made her queen instead of Vasti. வசனம் 18.
அப்பொழுது ராஜா தன்னுடைய எல்லா பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் எஸ்தரி நிமித்தம் ஒரு பெரிய விருந்து செய்து நாடுகளுக்கு சலக்கரணை உண்டாக்கி ராஜஸ்திதிக்குத்தக்க வெகுமானங்களை கொடுத்தான். Verse 18. Then the king made a great feast unto all his princes and his servants, even Esther's feast, and he made a release to the provinces, and gave gifts, according to the state of the king. வசனம் 19. இரண்டாந்தரம் கன்னிகைகள் சேர்க்கப்படும்போது மொர்தெகாய் ராஜாவின் அரமனை வாசலில் உட்கார்ந்திருந்தான். Verse 19. And when the virgins were gathered together the second time, then Mordecai sat in the king's gate. வசனம் 20. எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்திருந்தபடி தன் பூர்வோத்தரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தாள். எஸ்தர் மொர்தெகாய் இடத்திலே வளரும்போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தாள். Verse 20. Esther had not yet showed her kindred nor her people, as Mordecai had charged her. For Esther did the commandment of Mordecai, like as when she was brought up with him. வசனம் 21. அந்நாட்களில் மொர்தெகாய் ராஜாவின் அரமனை வாசலில் உட்கார்ந்திருக்கிறபோது வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் வர்மம் வைத்து ராஜாவாகிய அகாஸ்வேருவின் மேல் கைபோட வகை தேடினார்கள். Verse 21. In those days, while Mordecai sat in the king's gate, 2 of the king's chamberlains, Bigthan and Teresh, of those which kept the door, were wroth, and sought to lay hand on the king Ahasuerus. வசனம் 22. இந்த காரியம் மொர்தெகாய்க்கு தெரிய வந்ததினால் அவன் அதை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் மொர்தெகாயின் பேரால் அதை ராஜாவுக்கு சொன்னாள். Verse 22. And the thing was known to Mordecai, who told it unto Esther the queen, and Esther certified the king thereof in Mordecai's name. வசனம் 23. அந்த காரியம் விசாரிக்கப்படுகிறபோது அது மெய்யென்று காணப்பட்டது. ஆகையால் அவர்கள் இருவரும் மரத்திலே தூக்கி போடப்பட்டார்கள். இது ராஜ சமூகத்திலே நாளாகம புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. Verse 23. And when inquisition was made of the matter, it was found out, therefore they were both hanged on a tree. And it was written in the book of the Chronicles before the king. எஸ்தர் அதிகாரம் 3. Esther chapter 3. வசனம் 1. இந்த நடபடிகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அம்மெதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். Verse 1. After these things did King Ahasuerus promote Haman the son of Hammedatha the Agagite, and advance him, and set his seat above all the princes that were with him. வசனம் 2. ஆகையால் ராஜாவின் அரமனை வாசலிலிருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. Verse 2. And all the king's servants that were in the king's gate bowed and reverenced Haman, for the king had so commanded concerning him. But Mordecai bowed not, nor did him reverence. வசனம் 3. அப்பொழுது ராஜாவின் அரமனை வாசலிலிருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் மொர்தெகாயை பார்த்து, நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள். Verse 3. Then the king's servants, which were in the king's gate, said unto Mordecai, Why transgressest thou the king's commandment? வசனம் 4. இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனுடனே சொல்லியும் அவன் தங்களுக்கு செவி கொடாத போது தான் யூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியால் மொர்தெகாயின் சொற்கள் நிலை நிற்குமோ என்று பார்க்கிறதற்கு
அதை ஆமானுக்கு அறிவித்தார்கள். Verse 4. Now it came to pass, when they spake daily unto him, and he hearkened not unto them, that they told Haman, to see whether Mordecai's matters would stand. For he had told them that he was a Jew. வசனம் 5. ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான். Verse 5. And when Haman saw that Mordecai bowed not, nor did him reverence, then was Haman full of wrath. வசனம் 6. ஆனாலும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கைபோடுவது அவனுக்கு அற்பகாரியமாக கண்டது. மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னாரென்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் அகாஸ்வேருவின் ராஜ்யமெங்கும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதரையெல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். Verse 6. And he thought scorn to lay hands on Mordecai alone, for they had showed him the people of Mordecai. Wherefore Haman sought to destroy all the Jews that were throughout the whole kingdom of Ahasuerus, even the people of Mordecai. வசனம் 7. ராஜாவாகிய அகாஸ்வேருவின் 12ஆம் வருஷம் நிசான் மாதமாகிய 1ஆம் மாதத்திலே ஆமானுக்கு முன்பாக போர் எண்ணப்பட்ட சீட்டு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதத்தையும் குறித்து போடப்பட்டு ஆதார் மாதமான 12ஆம் மாதத்தின் மேல் விழுந்தது. Verse 7. In the first month, that is, the month Nisan, in the 12th year of King Ahasuerus, they cast pur, that is, the lot, before Haman from day to day, and from month to month, to the 12th month, that is, the month Adar. வசனம் 8. அப்பொழுது ஆமான் அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பியிருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகர்ப்பமாயிருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கைக்கொள்ளுகிறதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயமல்ல. Verse 8. And Haman said unto King Ahasuerus, There is a certain people scattered abroad and dispersed among the people in all the provinces of thy kingdom, and their laws are diverse from all people, neither keep they the king's laws. Therefore it is not for the king's profit to suffer them. வசனம் 9. ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டியது. அப்பொழுது நான் ராஜாவின் கஜானாவிலே கொண்டு வந்து செலுத்த 10,000 தாலந்து வெள்ளியை எண்ணி காரியக்காரர் கையில் கொடுப்பேன் என்றான். Verse 9. If it please the king, let it be written that they may be destroyed, and I will pay 10,000 talents of silver to the hands of those that have the charge of hay business, to bring it into the king's treasuries. வசனம் 10. அப்பொழுது ராஜா தன் கையில் இருக்கிற தன் மோதிரத்தை கழற்றி அதை ஆகாகியனான அம்மிதாத்தாவின் குமாரனும் யூதரின் சத்துருவுமாகிய ஆமானிடத்தில் கொடுத்து. Verse 10. And the king took his ring from his hand, and gave it unto Haman the son of Hammedatha the Agagite, the Jews' enemy. வசனம் 11. ஆமானை நோக்கி, அந்த வெள்ளியை நீ வைத்துக்கொள், அந்த ஜனத்துக்கு உன் இஷ்டப்படி செய்யலாம் என்றான். Verse 11. And the king said unto Haman, The silver is given to thee, the people also, to do with them as it seemeth good to thee. வசனம் 12. 1ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள். ஆமான் கற்பித்தபடியெல்லாம் ராஜாவின் தேசாதிபதிகளுக்கும் ஒவ்வொரு நாட்டின் மேல் வைக்கப்பட்டிருந்த துறைகளுக்கும் ஒவ்வொரு ஜனத்தின் பிரபுக்களுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அட்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும் எழுதப்பட்டது. ராஜாவாகிய அகாஸ்வேருவின் பேரால் அது எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டது. Verse 12. Then were the king's scribes called on the 13th day of the first month,
And there was written according to all that Haman had commanded unto the king's lieutenants, and to the governors that were over every province, and to the rulers of every people of every province according to the writing thereof, and to every people after their language. In the name of King Ahasuerus was it written, and sealed with the king's ring. வசனம் 13. ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. Verse 13. And the letters were sent by posts into all the king's provinces, to destroy, to kill, and to cause to perish all Jews, both young and old, little children and women, in one day, even upon the 13th day of the 12th month, which is the month Adar, and to take the spoil of them for a prey. வசனம் 14. அந்த நாளுக்கு ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று சகல ஜனங்களுக்கும் கூறி அறிவிக்கிறதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. Verse 14. The copy of the writing for a commandment to be given in every province was published unto all people, that they should be ready against that day. வசனம் 15. அந்த அஞ்சற்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரமனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. Verse 15. The posts went out, being hastened by the king's commandment, and the decree was given in Shushan the palace. And the king and Haman sat down to drink, but the city Shushan was perplexed. பைபிள் சவாலின் 141வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று தேவன் நமக்கு தெளிவாக தெரியாவிட்டாலும் தொடர்ந்து செயல்படுகிறார் என்பதை கற்றோம். அவர் தனது திட்டத்திற்கும் நேரத்திற்கும் ஏற்ப மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் அமைக்கிறார். அகந்தையும் தீமையும் சில நேரம் உயர்ந்தாலும் இறுதியில் தேவனுடைய திட்டமே நிறைவேறும். நிச்சயமற்ற காலங்களிலும் நாம் விசுவாசமாக இருந்து அவரை நம்புவோம். ஒவ்வொரு நாளும் அவரது நோக்கத்தில் நம்பிக்கையுடன் நடக்க ஒரு வாய்ப்பு. இன்று உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய மறைந்திருக்கும் திட்டத்தை எங்கு நம்ப வேண்டும்? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 141 of our Bible challenge is complete. Today we learned that God is always at work. Even when we cannot clearly see His presence, He positions people and circumstances according to His purpose and timing. Pride and evil may rise for a moment, but God's plan will ultimately prevail. Let us remain faithful and trust Him in uncertain seasons. Each day is an opportunity to walk confidently in His purpose. Where do you need to trust God's hidden plan today? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.